ஸ்டமக்கில் வந்து 3 ஹவர்ஸில் டைஜஸ்ட் ஆகிட்டு அடுத்து சிறுகுடலுக்கு மூவ் ஆகணும், அடுத்த பெருக்குடலுக்கு போகணும். ஒரு சில பேருக்கு ஜெனட்டிக்காக அந்த டிரான்சிட் டைம் டிலேவாக இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து ஸோ மெயினாக மலச்சிக்கல் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு 2 விஷயம். முதல் தண்ணி சொல்லிட்டேன் நான். நீர் தான் வந்து மலத்தை லூஸ் ஆகிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். ரெண்டாவது வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் அந்த இடம்லாம் கொஞ்சம் வீக் ஆகிறதுனால அவங்க பெல்விக் ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து போஸ்ட் டெலிவரி வந்து பௌத்திரம்னா ஆசனவாயில் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இப்போ எப்படி நம்ம சாப்பிட்றோம், டெய்லி வெளியேற்றணும், டெய்லி உள்ளே போச்சு டெய்லி வெளியேறுது, அதுதான் கட்டே ஒரு நேச்சுரல் டீடாக்சிகன் தான். பட் பைல்ஸில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜிலலாம் சர்ஜரி சொல்ல மாட்டோம், வெறும் ப்ளீடிங் மட்டும்தான் இருக்குது, நம்ம வந்து சர்ஜரி சொல்ல மாட்டோம். யாருக்கு சர்ஜரி சொல்லுவோம்னா, ஹெல்த்குரு வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, ஜிஐ லேப்ரோஸ்கோபி அண்ட் லேசர் சர்ஜன் டாக்டர் கமலக்கரன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் வரீங்கன்னு சொன்ன உடனே பல கேள்விகள் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு சார். அதில் முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஜென்ரேஷனோட ஃபுட் ஹேபிட்டே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ அதனால சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்டே வந்து இன்னைக்கு போனால் ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் அவுட் கோயிங் பண்ணுறதுக்கு, இன்கமிங் மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மலச்சிக்கல் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன இருக்கும் சார்? கண்டிப்பாக மலச்சிக்கல் உருவாக்குறதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம பாடியே வந்து இந்த சிர்காடியன் ரிதம் சொல்லுவாங்க. அதாவது சூரியனை பேஸ் பண்ணி தான் நம்ம பாடி இயக்கம் இருக்கும். லைக் காலையில் நம்ம தூங்கி எழும்போது, அந்த காலத்தில் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி அதுக்குள்ளே வயல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சூரியன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள, அதாவது பீக் ரேஸ் வரத்துக்கு முன்னாடி, ஹீட் வரத்துக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நல்ல ஹெல்த்தி டயட் எடுத்துகிட்டு ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சூரியன் மறைஞ்ச பிறகு லைட் இருக்காது, வேலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. இதுதான் அவங்களோட இதுவாக இருந்துச்சு, ரொட்டீனாக இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. நைட்டு நம்ம லைட் போட்டோம்னா வி கேன் ஸ்டே அவேக் அண்ட் நைட் ஃபோன் பார்க்குறது, மெயினாக ஃபோன். ஸோ தூக்கம் மாறுது. ஸோ அது ஒரு ரீசன். இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். நெக்ஸ்ட் இந்த ஃபுட் ஹேபிட். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து 1 மணிக்குலேருந்து காலையில் 3 மணிலேருந்து பிரியாணி கிடைக்குது. ஸோ இது மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகிறதுனால தான் மெயினாக இந்த கான்ஸ்டிபேஷன். ஒரு சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்காகவே வந்து இந்த கோலான் டிரான்சிட் டைம் சொல்லுவோம். ஆகாரம் வந்து நம்ம சாப்பிட்றோம், வயிற்றில் வந்து ஸ்டமக்கில் வந்து 3 ஹவர்ஸில் டைஜஸ்ட் ஆகிட்டு அடுத்து சிறுகுடலுக்கு மூவ் ஆகணும், அங்கே ஒரு 6 ஹவர்ஸில் அது டைஜஸ்ட் ஆகிட்டு அடுத்த பெருக்குடலுக்கு போகணும். இந்த மாதிரி டிரான்சிட் டைம் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஜெனட்டிக்காக அந்த டிரான்சிட் டைம் டிலேவாக இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து என்ன டிசீஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். மற்றபடி கான்ஸ்டிபேஷன்றது ஒரு விஷயத்தை நம்மளாக வர வச்சுக்கிறது. இன்னொன்று முக்கியமான ஃபேக்டர் வந்து வாட்டர் இன்டேக். வாட்டர், அதாவது நம்ம ஒரு மலமும் களிமண்ணும் ஒரே மாதிரி தான். இப்போ களிமண்ணை நம்ம வடிவம் மாற்றி நம்ம சிலையாக செய்கிறோம், வெயிலில் வச்சா காஞ்சி போகுது, திருப்பியும் தண்ணி ஊற்றி கரைச்சா சாஃப்டன் ஆயிடுது. அதே போல் தான் மோஷன். உங்கள் உடம்புல வாட்டர் இன்டேக் கம்மி ஆகும் போது பாடி வந்து அந்த மலத்துலேருந்து நீரை உரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் மோஷன் டைட் ஆகுது. ஸோ டைட்டான மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து ஹேபிச்சுவலாக சின்ன வயசுலேருந்தே 2 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் சில இப்போது கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க மோஷன் பாஸ் பண்ண முடியாது, இல்லை வெளியில் போனால் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு ஃபியர் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி மோஷன் அடக்கி ஸோ மோஷன் டைட் ஆயிடுது. ஸோ அது 2 டேஸ்க்கு மேலே உள்ளே வச்சுக்க முடியாது, போய் புஷ் பண்ணுவாங்க, அதை எப்படியாச்சும் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அவங்க அதை ஹேபிட்டாக மாற்றிடுவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து கான்ஸ்டிபேஷன் வரதுக்கான காரணங்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கன்சியூவாக இருக்காங்க சார். அவங்களுக்குமே வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால புஷ் கூட பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நார்மலாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் வருமா? ஸோ ப்ரெக்னென்சியில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து பெரியவங்க சொல்கிறத கேட்டிருப்போம், நிறையா கீரைகள் சாப்பிடணும். எதுக்காக கீரை சாப்பிட சொல்கிறோம்? கீரைங்கிறது ஒரு ஃபைபர். ஸோ மெயினாக மலச்சிக்கல் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு 2 விஷயம். முதல் தண்ணி சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி. நீர் தான் வந்து மலத்தை லூஸ் ஆகிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். ரெண்டாவது வந்து நார் சத்து எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்குது, எஸ்பெஷலி கீரைகளில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடையாது, கார்போஹைட்ரேட் கிடையாது. அதில் வந்து உங்களுக்கு வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் இருக்குது.
ஸோ கீரைகள் வந்து எஸ்பெஷலி இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஆல்டர்னேட் டேஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க, எஸ்பெஷலி முருங்கீரைலாம். பிகாஸ் உங்களுக்கு அயன் சத்து கம்மியாகும். ஸோ முருங்கீரை எடுத்தால் அயனும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் இந்த கான்ஸ்டிபேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் மோரோவர் ப்ரெக்னென்சி டைமில் வந்து வாமிட்டிங் இருக்கும். ஸோ வாமிட்டிங் இருக்கும்போது உடம்புலேருந்து நீர் வெளியில் போகுது. ஸோ டீஹைட்ரேஷன் போவாங்க, அப்பயும் மலச்சிக்கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ மலம் டைட்டாக போகும்போது ஸ்ட்ரெயின் பண்ணுறத ஒரு ஹேபிட் ஆக்கிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் அந்த ஸ்ட்ரெயின் பண்ணும்போது நிறைய லேடிஸ்க்கு ஃபிஷர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மோஷன் டைட்டாக போகும்போது ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த இடம் கிழிஞ்சி ஃபிஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பைல்ஸும் வரலாம். இந்த ஸ்ட்ரெயினிங் ஹேபிட் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா பைல்ஸ் வரலாம். ஸோ ப்ரெக்னென்சியில் வந்து முக்கிறது வந்து மெயினாக டியூ டு கான்ஸ்டிபேஷன் அண்ட் தட் இஸ் மெயின்லி டியூ டு லேக் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபைபர். மலச்சிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போகும். சாப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது, ஐயோ வயிறு கலக்குது எங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார். இது என்ன காரணத்தினால வருது? இது வந்து ஆக்சுவலாக கட் கோலான் ஆக்சஸ்ன்னு இருக்குது. அதாவது நம்ம உணவு சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே இங்கே ஏற்படுற அதை முழுங்கிட்ட பிறகு நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகி மோஷனாக வெளியில் வருது. இப்போ வேவ்ஸ் பார்த்துருக்கீங்களா? அலை ஒரு தூரத்துலேருந்து அலை ஆரம்பிச்சதுன்னா அது ஷோர் வரைக்கும் வந்துட்டு போகும். அதே மாதிரி நம்ம இங்கே முழுங்கும் போது ஏற்படுற ஒரு வேவ் அந்த குடலோட கடைசி பகுதி வரைக்கும் போகுது. ஸோ இப்போ நம்ம காலையில் எழுந்துச்சு மோஷன் போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பெருக்குடலில் கடைசி பகுதி ஆசன வாயில் எதுவும் மோஷன் இல்லை, ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சாப்பிட்ட போது எதுவும் வராதில்ல. இப்போ நான் காலையில் எழுந்துச்சு ரெடி ஆகிட்டாங்க, ஸ்கூலுக்கு கிளம்பணும் இல்லை ஆஃபீஸ் கிளம்பணும், ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, டைம் ஆயிடுச்சுன்னு. ரெண்டாவது அப்போ தான் வந்து மோஷன் போகாமல் கிளம்பிட்டாங்க. இப்போ ஃபுட் சாப்பிடும் போது இப்போ அந்த வேவ் ஸ்டார்ட் ஆகி அது கடைசி இடத்துக்கு போய் அப்போ அங்கே வந்து ரூம் ஃபுல் ஆகுது. மோஷன் எல்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் ஆகி ரூம் ஃபுல் ஆகும்போது உடனே அவசரமாக போகணுன்னு கஷ்டம் வருது. ரெண்டாவது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்கிறோம். ஸோ சாப்பிட்ட உடனே இருக்கிற மோஷனை வந்து சீக்கிரமாக உடம்பு வெளியேற்றுறது. குடலில் ரணங்கள் இருந்தால் அந்த மாதிரி வரலாம். ஸோ லூஸ் மோஷனாக போகுது, சாப்பிட்டேன் லூஸ் மோஷனாக போகுது, அப்போ வந்து அது அப்நார்மல். இல்லை சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது இட்ஸ் ஓகே, இட்ஸ் பிரெயின் கட் ஆக்சஸில் அது மாதிரி வரலாம். சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து ஸ்டிமுலண்ட் ஆகி குடல் அசைவு அதிகமாகி மோஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அது நார்மலாக போச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு தடவையும் சாப்பிடும் போதும் வரும்போது தான் பிரச்சனை இருக்குது. அப்போ கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பைல்ஸு. நிறைய பேர் வந்து பைல்ஸால் அஃபெக்ட் ஆகிறேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, மோஷன் போகும்போது பிளட்டு வருது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சரி, இந்த பைல்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? இப்போ எந்த பிரச்சனைனாலுமே ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால் க்யூர் பண்ணுறது ஈஸின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம்ல சார். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த ஸ்டேஜில் போனால் அந்த ஆப்ரேஷன் எதுவும் இல்லாமல் க்யூர் பண்ண முடியும்? அதாவது பைல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மெயினாக பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிற கம்ப்ளைண்ட்டு மோஷன் போகிறத ப்ளீடிங், பெயினே இல்லாமல் ரத்தம் போகிறது தான் நம்ம பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். பெயின் இருக்காது சுத்தமாக, திடீர்னு பார்க்கும்போது ப்ளீடிங் வந்திருக்கும், பட் உள்ளேருந்து சதையும் வந்திருக்காது. உள்ளேருந்து கையில் நீங்கள் வாஷ் பண்ணும்போது மோஷன் போடுறது டச் பண்ணி பார்த்தா எதுவுமே இருக்காது அங்கே. ஸோ அப்போ டாக்டர்கிட்ட வந்தீங்கன்னா அப்போ உள்ளே எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது கிரேட் 1 பைல்ஸ் இருக்குது. ஸோ கிரேட் 1 பைல்ஸ்லேயும் ப்ளீடிங் ஆகலாம். அது பைல்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு பேக் ஆஃப் பிளட் வெசல்ஸ், ரத்த குழாய்கள் புடைக்கிறத நம்ம பைல்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஆசன வாயில் வந்து இட்ஸ் ஒரு டியூபோட கடைசி பகுதி. இப்போது அந்த டியூப் வந்து ஓப்பனாகவே இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறதான் அப்படியே இறங்கிடும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த டைட்னஸை வந்து பிரெயின் வந்து பார்த்துக்குது. அது இல்லாமல் இப்போ இந்த காற்றோ நீரோ அதுலேருந்து வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு குஷன்ஸ், ஆனல் குஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே காலம் ஆசன வாய் சுற்றி இருக்குது. ஸோ அதெல்லாமே சீல் பண்ணுறதுனால தான் எந்த காற்றும் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரியல. ஸோ அது கண்ட்ரோல்டாக எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு நமக்கு. ஸோ இந்த ஆனல் குஷன்ஸ் என்ன ஆகுது, ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால கான்ஸ்டண்ட்டாக டெய்லி இல்லை மாதத்துக்கு ஒரு 4 நாளைக்கோ ஒரு வாரத்துக்கு 4 நாளோ ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் பாஸ் பண்ணும்போது அந்த ஆனல் குஷன்ஸ் எல்லாமே பல்ஜ் ஆக ஆரம்பிக்குது. லைக் நீங்கள் இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது வெயிட் தூக்கும் போது என்ன ஆகுது, உங்கள் வெயின்ஸ் எல்லாம் பல்ஜ் ஆகுது இல்லை, கையெல்லாம் பார்த்தா வெயின்ஸ் எல்லாம் புடைச்சிருக்கும். அந்த மாதிரி ஆசன வாயில் நரம்பு புடைக்கிறது தான் நம்ம பைல்ஸ்ன்னு சொல்கிறோம். சரி, இப்போது பைல்ஸ் வந்து
போத் ஜெண்டருக்கும் ஒரே மாதிரி தான் எஃபெக்ட் காட்டுமா, இல்லை ஃபீமேலுக்கு வேற மாதிரி, இல்லை மேலுக்கு வேற மாதிரி? இந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் ஃபீமேல்ஸோட அந்த ஆசன வாயு சரி, இந்த ப்ரெக்னென்சி டைமில் அந்த இடம்லாம் கொஞ்சம் வீக் ஆகிறதுனால, பிகாஸ் அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த புஷ் பண்ணுற டைமில் அவங்க பெல்விக் ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து போஸ்ட் டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி இந்த கீகல் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்கிறோம். எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை கொஞ்சம் டைட்டன் பண்ணால் பண்ணுறது பெட்டர். பட் பைல்ஸை வந்து லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்குன்னு தனியாக அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. யார் ஒருத்தர் ஸ்ட்ரெயின் பண்ணாலுமே தேல் எண்ட் அப் இன் ப்ரொலாங்டாக டெய்லி யாருமே ஸ்ட்ரெயின் இல்லாமல் மோஷன் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் அந்த ஸ்ட்ரெயினிங்கை வந்து அது ஸ்ட்ரெயின் பண்ணணுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு ஹேபிட்டாக மாற்றுறவங்களுக்கு தான் அந்த பைல்ஸ் வந்து அதிகமாக அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர் பைல்ஸ் பற்றி பேச ஆரம்பித்தாலுமே முன்னாடியெல்லாம் ஊரில் ஓரமாக ஒரு இடத்துல வந்து மூலம் பௌத்திரம் அணுகவும் அப்படின்ற ஒரு போஸ்டர் வந்து நிறைய பார்க்க முடியும். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அங்கங்கே ஒட்டியிருப்பாங்க மூளைக்கு மூளை. மூலம்னா பைல்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த பௌத்திரம்னா என்ன சார்? பௌத்திரம்னா ஆசன வாயில் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்டிவ் ப்ராப்ளம், அதாவது இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இப்போ எப்படி நமக்கு ஆசன வாயில் வந்து கிளான்ஸ் இருக்குது, சுரபிகள். அதாவது ஆசன வாய் வந்து அந்த கடைசி பகுதி, பெருக்குடலோட கடைசி பகுதி தோலோட முடியுது. அங்கே தோலோட ஆரம்பம், அதாவது முடிவும் ஆசனவாய் பெருக்குடல் முடிவும் ஜாயின் ஆகிற ஜங்ஷன். அது வந்து கொஞ்சம் லூப்ரிகண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த லூப்ரிகேஷனுக்காக நம்ம அந்த ஆனல் கிளான்ஸ் இருக்குது, சுரபிகள். அந்த சுரபிகள் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால ஒரு சீழ்கட்டி உருவாகுது. அந்த சீழ்கட்டி உடஞ்சி அது வந்து ஒரு பௌத்திர வேராக மாறுது. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்கிறது ஆசனவாய்க்கு உள்ளேருந்து அந்த இன்ஃபெக்ஷன் எங்கே இருந்துன்னா மோஷன்லேருந்து தான் ஆரம்பிக்கும். மெயினாக இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு முக்கியமான காரணமாக பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் தான். ஸோ பாடி ஹீட் எப்பப்போ ஏற்படலாம் அப்படின்னா, சரியாக தூங்கலைனா, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருந்தால், இல்லை லூஸ் மோஷன் இன்ஃபெக்டிவ் டயரியா அந்த மாதிரி இருந்தால். ரெண்டாவது லாங் ட்ராவல் பண்ணால், லாங் ட்ராவல் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த சின்ன சின்ன சீர்கட்டிகள் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது அடுத்து ரொம்ப நேரம் உட்காருது. இதெல்லாம் தாங்க ரீசன் பாடி ஹீட்டுக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட இதெல்லாமே இல்லாமல் இருந்துச்சுனாலே இந்த பௌத்திரத்தை உருவாகிறது நம்ம தவிர்க்க முடியும். பட் இந்த பௌத்திரம் எப்போனா இந்த குறிப்பிட்ட காலகட்டம், லைக் இந்த டிசம்பர், இந்த குளிர் காலத்துலேயும் அண்ட் மார்ச் மாதத்துலேயும் ரொம்ப நிறைய பார்க்க முடியும். சார், இப்போ சம்மர் டைம்ல தான் வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். டிசம்பர்லாம் வந்து வின்டர் சீசன், வின்டர் டைம்லேயும் வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. கான்ஸ்டிபேஷன் ரொம்ப காமன். அது இல்லாமல் உங்களுக்கு தீபாவளி லீவு, நியூ இயர் லீவு, கிறிஸ்மஸ் லீவு என்ன பண்ணுவாங்க? ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லீவு ட்ராவல் போயிட்டு வந்தாலும் நம்ம ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் நிறைய பார்ப்போம். இப்போ பொங்கல் லீவ் போயிட்டு வந்து இந்த மாதம் மட்டுமே ஒரு 10 ஃபிஸ்டுலா பேஷண்ட் நான் பார்த்துட்டேன். ஓ ஆமாம் சார், இப்போது இது எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்ட ஒன்றுனா குடல் தான். ஸோ இப்போ கட் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது சார்? இன்னும் சிலர் வந்து நான் வந்து கட்டு நல்லா பார்த்துக்கிறதுக்கு டீடாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, கட்டுக்கு டீடாக்ஸ் பண்ணலாமா? கட்டுக்கு நேச்சுரலாகவே கட்டு வந்து எதுவும் வச்சுக்காதுங்க. நம்ம சாப்பிட்றோம், டெய்லி வெளியேற்றணும், டெய்லி உள்ளே போச்சு டெய்லி வெளியேறுது. அதுதான் கட்டே ஒரு நேச்சுரல் டீடாக்சிகன் தான். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, உங்களுக்கு இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வயிற்றுலேருந்து பூச்சி வருது, ஆசன வயிற்றில் பூச்சி இருக்குது, உங்களுக்கு மோஷன் போகும்போது புழு வந்து விழுது, அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டீடாக்சிஃபை பற்றிலாம் யோசிக்கலாம், கட் க்ளீன் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். மற்றபடி நேச்சுரலாகவே நம்ம கட்டுக்கு, நம்ம உறுப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து டீடாக்சிக் நேச்சர் இருக்குது. நம்ம ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கிட்டு, நம்ம கரெக்டாக வாட்டர் இன்டேக் எடுத்துகிட்டு, வாட்டரை விட பெரிய டீடாக்சிகண்ட் எதுவுமே இல்லை. பெஸ்ட்டு அதுதான். அடிக்குவேட் வாட்டர் இன்டேக் எடுத்தால் யூரின் வழியாகவும் எல்லாம் வெளியேறுது, எல்லா பை ப்ராடக்ட்ஸும் வெளியேறுது, மோஷன் வழியாகவும் வெளியேறுது. அவ்வளோதான். நம்ம எடுக்கிற டாக்ஸிக் எதுவும் வந்து குடல் அப்சார்ப் பண்ணாது மேக்ஸிமம். அப்படி டாக்ஸிக்காக இருந்துச்சுன்னா அது வெளியேற்றிடும் உடனே லூஸ் மோஷனாக. ஸோ உடம்புக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, எதையுமே வச்சுக்காது கெட்டது, எல்லாம் நம்மளாக வர வச்சுக்கிறது தான், தங்க வச்சுக்கிறது தான். அதுவுமே
இந்த மோஷன் போகும்போது புழு வருது அப்படின்ற மாதிரி இப்போ சொன்னீங்கல்ல சார், அது என்ன காரணத்தினால வருது? இப்போ நெறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க, பயந்துருப்பாங்க சில பேர், ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. பயப்படக்கூடிய விஷயமா அது, இல்லை நார்மலா? அது பயப்படக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. அது வெறும் எல்லாருக்கும் ஏற்படுறது தான். இப்போது பசங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து மண்ணில் விளையாடிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப காமன். இப்போ அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. பட் இருந்தாலும் நிறைய இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எடுக்கும்போதோ, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் எடுக்கும்போது இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த கட் ஹெல்த்தை எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறது, இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது வந்து சூஸிங் த டயட் மெயினாக. ஸோ உங்கள் டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே அடிக்குவேட்டாக எடுத்துக்கிறதுலாம் இருக்குது. இப்போது வெயிட் லாஸ் பண்ணுறேன்ட்டு நிறைய பேர் வந்து கார்ப்ஸை கட் பண்ணுவாங்க. கார்ப்ஸ் கட் பண்ணால் நேச்சுரல் என்ன ஆகும், நம்ம பாடியில் எக்ஸஸாக இருக்கிற கார்ப்ஸ் தான் வந்து ஃபேட்டாக மாறுது. ஸோ இந்த கார்ப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இமீடியட் ஸ்டோர்ஸ்ன்னு இருக்குது. நம்ம இப்போது பேங்க்கில் காசு வச்சுருப்போம், வீட்டில் பீரோவில் காசு எமர்ஜென்சியாக தேவைப்பட்டால் நம்ம பேங்க்குக்கு போட மாட்டோம், வீட்டுக்கு தான் போவோம். அதே மாதிரி நம்ம லிவரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்க இப்போ நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் வேணும். குளுக்கோஸ் தான் ஈஸிலி பிரேக்கபிள் மாலிகுல். அதுதான் வந்து எனர்ஜிக்கு தேவை. ஒரு செல்ஸுக்குமே இயங்குறதுக்கு குளுக்கோஸ் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்வேஷனில் இருக்கோம், சாப்பிடல அப்படின்னா கிளைக்கோஜன் ஸ்டோர்ஸ், அதாவது லிவர் இருக்கிற கிளைக்கோஜன் பிரேக் ஆகி குளுக்கோஸாக மாறி அது ஹெல்ப் பண்ணும் நம்மளை சுகர் மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கு அடுத்து தான் ஃபேட் பிரேக் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகும். ஸோ ஃபேட் பிரேக் இப்போ நார்மலாக நம்ம வந்து இருக்கோம், நமக்கு எப்படி ஃபேட் பிரேக் ஆகுறது? நம்ம எப்போ மசிலை வந்து ஒர்க் அவுட்டில் போடுறோமோ, மசிலுக்கு ஒரு தீனி வேணும், அப்போ மசில் வந்து அந்த ஃபேட்டை பிரேக் பண்ணும். எக்ஸஸாக இருக்கிற கிளைக்கோஜன் ஸ்டோர்ஸ் எல்லாம் போய் அதுக்கப்புறம் ஃபேட் பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி எடுக்கும் போது மட்டும்தான் நம்ம ஃபேட். இப்படி தான் எக்ஸசைஸில் வந்து ஃபேட் மெட்டபாலிசம் வந்து நடக்குது அண்ட் நம்மளுக்கும் வந்து எனர்ஜி கிடைக்குது. வெயிட் லாஸ்க்கு இதுதான் வந்து பெட்டர். ஸ்டார்வேஷனோ டயட் இருக்கலாம், டயட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டு மெயின்டைன் யுவர் வெயிட் டயட். ஏன்னா நம்ம எடுக்கிற கேலரிஸ்க்கு ஈக்குவலாக நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம வந்து வில் மெயின்டைன் த வெயிட். எடுக்கிறதுக்கு தாண்டி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா வெயிட் குறையும். இதுதான் கான்செப்ட். ஸோ கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் டயட் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் இது இருந்தாலே போதும். அண்ட் முக்கியமாக டயட்டில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ஃபைபர் அண்ட் வாட்டர் இதை வந்து அடிக்குவேட்டாக வச்சுக்கணும். மற்ற கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸை வந்து அளவாக எடுத்துக்கிட்டால் போதும். சரி, இப்போ நம்ம வந்து பைல்ஸ் பற்றியும் பௌத்திரம் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசணும்ல சார், இது எல்லாத்துக்கும் சர்ஜரி மட்டும்தான் ஒரே சொல்யூஷனா? எந்த ஸ்டேஜில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து இருக்குது. பைல்ஸில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜிலலாம் சர்ஜரி சொல்ல மாட்டோம், வெறும் ப்ளீடிங் மட்டும்தான் இருக்குது, மைல்டாக இச்சிங் இருக்குது, இல்லாட்டி உள்ளேருந்து சதை எதுவும் வரல அப்படின்னா நம்ம வந்து சர்ஜரி சொல்ல மாட்டோம். யாருக்கு சர்ஜரி சொல்லுவோன்னா, நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன், ப்ளீடிங் ஆகி ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆகி பிளட் ஏற்றிட்டு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. அவ்வளோ ஒஸ்ட்டாலாம் வராங்க பேஷண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கும் அண்ட் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சதை கையில் வந்து டச் ஆகுது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் முன்னாடியே சொல்கிறது எதுக்காகனா, ஃபஸ்ட்டு அவங்களோட பேட்டர்ன், மோஷன் போகிற பேட்டர்ன் பார்க்கணும். ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்களா? ஏன்னா இந்த ஸ்ட்ரெயினிங்லேயே வந்து ஆசனவாய் லூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த தசைகள்லாம் இறங்கி அதுவே குடல் அடைப்புக்கு, அதாவது குடல் அடைப்பு சொல்ல முடியாது, மோஷன் வந்து அது அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஸோ இதுக்கு தான் அப்ஸ்ட்ரக்டிவ் டீஃபிகேஷன் சிண்ட்ரோம், ஓடிஎஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா மட்டும்தான் கண்டிப்பாக சர்ஜரி தேவை அவங்களுக்கு. அதுலேயும் என்ன மாதிரி சர்ஜரி பண்ணுறதுன்ற சூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ பைல்ஸ்ன்னு வந்துச்சுன்னா எடுத்தவொடனே சர்ஜரி கிடையாது. பேஸ்ட் ஆன் ஹவு ஃப்ரீக்வெண்ட், அதாவது எவ்வளோ அடிக்கடி ரத்தம் வருது, எவ்வளோ அளவுக்கு உள்ளேருந்து இறங்குது, எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு இருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் சர்ஜரி பைல்ஸ்க்கு மொத்தம். ரெண்டாவது பௌத்திரத்துக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பௌத்திரம் வந்துருச்சுனாலே ஆப்ரேஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பிகாஸ் அது ஒரு இன்ஃபெக்ஷன். நான் சொன்னேன்ல, இன்ஃபெக்ஷன் அந்த கிளாண்ட் வந்து உள்ளே இருக்குது, உள்ளே ஏற்படுற ஒரு ப்ராப்ளம் அது. அன்லஸ் அன்டில் அந்த வேரை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாத வரைக்கும் திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அதோடய வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் சில பேருக்கு ஒரு டைம் வந்திருக்கும், ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டிருப்பாங்க, அப்போ வந்து இமீடியட்டாக அந்த டைம் ரிலீஃப் கிடச்சிருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் எதுவுமே இருந்திருக்காது, திருப்பி வரும். ஒரு சில பேருக்கு பௌத்திரம் வந்து
கட்டி உடஞ்சி வித்தின் 10 நாள் திருப்பி இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். ஸோ 2 இயர்ஸ் நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா மோசமான ட்ராக்டெல்லாம் உருவாகிருக்கும். யார் ஒருத்தர் இந்த பிரச்சனையில் உடனே வந்து காமிப்பாங்கன்னா வலி யாருக்கு இருக்கோ, வலி இல்லைன்னா அவங்க அந்த நோயோடு வாழ்கிறதுக்கு ரெடி ஆகிடாங்க. வலியே இருந்தாலும் கூட சில பேர் இப்போ கையில் அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்டிருக்குன்னா டாக்டர் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போய் காமிக்கிறாங்க. அதுவே மூலமோ பௌத்திரமோ வந்துருச்சு அப்படின்னா கூச்சப்படுறாங்க, வெளியே சொல்கிறதுக்கே தயங்குறாங்க சார். அந்த அளவுக்கு இதில் கூச்சப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா? கூச்சப்படுறதுக்கு இது ஒரு நோய் தானே. இப்போ நம்ம நெஞ்சு வலி வரும்போது யாரும் கூச்சப்படுறது கிடையாது. பக்கத்தில் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, யாரும் கேட்குறது இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் தானே வராங்க. சித்தாவோ வேறு அதாவது ஆல்டர்னேட் மெடிசின்ஸ் யாரும் எங்கேயும் போகிறது கிடையாதுல்ல. ஸ்ட்ரெயிட்டாக நெஞ்சு வலின்னா அது வந்து உண்மையாலே ஹார்ட் ப்ராப்ளமாக இல்லை உணவு குழாய் ஜங்ஷனில் இந்த ரீஃப்ளெக்ஸ் அதனால ஏன்றதை செக் பண்ணுறதுக்கு உடனே வந்து இசிஜி பண்ணுறாங்க. எதுக்கு? அந்த ஒரு பயம் இருக்குது. நெஞ்சு வலி, ஹார்ட்டு ரத்த குழாய் பாதிச்சுன்னா மோசமாயிடும்ன்ற ஒரு பட் இது ஆசன வாய் தானே அப்படின்ற ஒரு அலட்சியம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது கூச்சம். இப்போ இந்த ஜென்ரேஷனில் அது தேவைப்படாது. நோயோடு வாழ்கிறது தான் கஷ்டம். நோயோடு ட்ராவல் பண்ணி அதிலே கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு காமிக்காமல் இருந்து அது மோசமாகி வரும்போது நல்லா இருக்காது. அதுலேருந்து வெளியில் வரதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அது ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிட்டா மேஜராக செலவு கம்மி பண்ணலாம். ரெண்டாவது கஷ்டத்தை கம்மி பண்ணலாம். அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை கம்மி பண்ணலாம். எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒரு ப்ரிவென்டிவ் ஹெல்த், அதாவது நோயை வராமல் தடுக்கிறது தான் புத்திசாலிதான். நம்ம நோய் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் தள்ளி போடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கான பின் விளைவுகள் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். நிச்சயமா சார். எங்கள் கூட இணைந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பல டவுட்ஸ், இது எங்களுக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.